எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, ஆட்டோவில் வரவங்க வயிறார ஃபுல்லாக போட்டே சாப்பிட்றாங்க. அது எனக்கு எனக்கு ரொம்ப மன திருப்தி. அது இந்த சாப்பாடு போகிறது. பேசும்போது சொன்னீங்க, கலெக்டர்கிட்ட போய் நான் பர்மிஷன் கேட்கும்போது அப்போ நீங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏ. ஆமாம். அப்போ இதில் ஏதாவது வந்துடுமோன்னு அவர் பயம்ட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ 10 ஆண்டு காலம் எம்எல்ஏ, இதில் ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் இருந்திருக்கீங்க, எதிர்கட்சி எம்எல்ஏவும் இருந்திருக்கீங்க. அந்த எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் என்ன? அதாவது அப்போ கேட்டது, மக்கள் கேட்டதை நிறைவாக செய்ய முடியலையா, செய்ய முடிஞ்சுதா? அதை விட இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் அதை செய்ய முடிஞ்சுதா? அன்றைக்கு எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போது போராடி போராடி ஒரு அதிகாரிகள்கிட்ட நியாயமான முறையில் சண்டை, அராஜகம் கிடையாது, என் தொகுதி மக்களுக்கு நியாயமான முறையில் சண்டை போட்டு பல திட்டங்கள் அப்போ கூட சண்டை போட்டு வாங்குவேன். ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சி எம்எல்ஏ, இன்றைக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ரெண்டு அனுபவமும் இந்த ரெண்டு அனுபவத்தில் பார்க்கும்போது நான் 2016 ஓட்டு கேட்க போன மக்கள்கிட்ட, நீ நந்தகுமார் யாருன்னு என்னை கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? நந்தகுமார், காட்பாடி பக்கத்தில் இருக்கிற லத்தேரி 8 கிலோமீட்டர், நான் அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன், மாவட்ட கவுன்சிலராக இருந்தேன். என்னை பற்றி அந்த ஊரில் யாராவது உங்கள் சொந்தக்காரர் இருந்தால் கேளுங்க. என்னை பற்றி ஒரே ஆள் நந்தகுமார் கெட்டவன் சொன்னால் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னேன்.